இது வந்து என்னோடய ஃபேவரட் சட்னி. அப்புறம் தொகையல்னு சொல்லலாம். பச்சை மிளகா, சீரகம், மாங்காய், சின்ன வெங்காயம், கல்லுப்பு. மோஸ்ட்லி நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே, பொரியலை தவிர. அப்புறம் கொஞ்சம் தேங்காய். இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம். அப்படியே சுட 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 இருக்கிற சாப்பாட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லை நெய் எது பிடிக்குமோ அதை விட்டு நல்லா கலந்து சாப்பிட்லாம். பூரி சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்ய போகிறேன், அதனால் இந்த சட்னி பண்ணியிருக்கேன். மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா அரைக்கணும். இப்போது பாருங்கள், இப்போ சூப்பராக இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்கலாம். சூப்பர் சட்னி இப்போது ரெடி ஆகிடுச்சு. மோஸ்ட்லி வெயில் காலத்தில் சட்னி தாளிக்க மாட்டேன், அதனால் நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணால் தாளிச்சும் சாப்பிட்லாம். சாப்பிட்லாமா? நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது எங்கள் வீட்டில் சட்னி தொகையல். பாய்.